உதயநிதி தனது உரையில் ஆபாசமாக ஏதும் பேசவில்லை என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பேசாத ஒன்றை பேசியதாக சிலர் பரப்பியதை சரிபார்க்காமல் அரசியல் தலைவர்கள் சிலர் கண்டிப்பது பிரச்சனையை திசை திருப்புவது ஆகும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உதயநிதி பேசியது தொடர்பாக தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். உதயநிதி தவறுதலாக பேசுகிறவர் அல்ல, அப்படியே தவறுதலாக பேசினாலும் உடனடியாக மன்னிப்பு கேட்கும் இயல்புடையவர் எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். செலினா, வணக்கம். விவரம். ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும், தொடர்ச்சியான ஆணவம் அழிவை விரைவுபடுத்தும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக காவிரியில் தமிழ்நாட்டுக்கென உரிமையை நிலைநாட்ட துப்பு இல்லாத மேகதாது அணையை தடுக்க முதுகெலும் இல்லாத தவேக அரசின் அலட்சிய ஆவணப்போக்கை கண்டித்து தஞ்சாவூரில் நடைபெற்ற திமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒட்டுமொத்தமாக உணர்ச்சியாக அமைந்திருந்ததாகவும் இதில் குறிப்பாக கண்டன உரை ஆற்றிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தவேக அரசின் கையாளாத தனத்தை கடுமையாக அம்பலப்படுத்தியதை விமர்சித்து இருப்பதாகவும், நிர்வாக திறமையற்ற டம்மி முதலமைச்சரால் காவிரி நீரை கொண்டு வர முடியவில்லை, மேகதாது அணையை தடுக்க பேச முடியவில்லை, விவசாயிகள் வேதனையில் கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறார்கள், ஆனால் அமைச்சர்களோ முதலமைச்சரோ நடித்த படத்தை பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஜோக்கர் அமைச்சரவை தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிறது என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சி தலைவர் முன்வைத்ததாகவும், இதற்கு இதுவரை ஆட்சியாளர்களால் பதில் சொல்ல முடியவில்லை, காவிரி பிரச்சனையில் அரசின் தோல்வி வெளிச்சத்திற்கு வந்துவிட்டதை மறைக்கும் வகையில், பிரச்சனையை திசை திருப்பும் வகையில் இன்று காலை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு வந்த போலீசார் படை அவரை அராஜகமாக கைது செய்து இருப்பதாகவும், எதிர்க்கட்சி தலைவர் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவரை கைது செய்து தஞ்சாவூருக்கு அழைத்து சென்றிருக்கிறது தவேக அரசு எனவும், பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருப்பதன் மூலமாக உதயநிதியை மிரட்ட பார்க்கிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். நாளை சட்டமன்றம் கூட இருக்கிறது, நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். அப்போது கேபினட் தகுதி பெற்ற எதிர்க்கட்சி தலைவர் அவையில் இருக்க வேண்டும், ஆனால் இருக்கக்கூடாது என்று நினைத்து இந்த நடவடிக்கை தொடங்கி இருப்பதாகவும், நாடு முழுவதும் திமுக தொண்டர்கள் பொதுமக்கள் காட்டிய எதிர்ப்புக்கு பிறகு கைது செய்யும் எண்ணம் இல்லை, விசாரணை முடிந்ததும் விடுவித்து விடுவோம் என்று நீதிமன்றத்தில் தவேக அரசு வழக்கறிஞர்கள் சொல்லி இருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். விசாரணை நடந்து வருவதன் நோக்கம் என்றால் சென்னையிலேயே வைத்து நடத்தியிருக்கலாமே, எதற்காக தஞ்சாவூர் அழைத்து செல்ல வேண்டும் என்றும், எதற்கு ஜாமீனில் விடுவிக்க முடியாத பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அடுக்கடுக்கான கேள்வியை எழுப்பியிருக்கிறார். மக்கள் எதிர்ப்பால் பின்வாங்கிய தெரியாமல் பூசி மொழுகுகிறது அரசு எனவும், உதயநிதியை இன்றே விடுதலை செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய இருக்கக்கூடிய உத்தரவை தவேக அரசு பாசிச தன்மையை வீழ்த்திய அடி என்றும், ஆட்சிக்கு வந்ததும் முதல் தன்னை தனது அமைச்சரவைகளையும் ஆட்சியையும் விமர்சிக்க கைது செய்யக்கூடிய ஒரே வேலையை தான் முதலமைச்சர் விஜய் பார்த்து வருவதாகவும், ட்வீட் போட்டால் வீடியோ பேசினால் கைது செய்து வருவதாகவும், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் அதே போல மார்க்கண்டேன் ஆகியோர் மீது கைது நடவடிக்கை பாய்ந்தது. நீட் தேர்வுக்கு எதிரான போராடிய மாணவர்கள் இளைஞர்கள் போராட்டத்தில் விடவில்லை எனவும், தொடர்ச்சியாக கைது நடவடிக்கை மேற்கொண்டு வரக்கூடிய தவேக அரசு கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதோடு குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்களும் நன்றி இதனை கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், ஆனால் சில தலைவர்கள் உண்மை என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் உதயநிதிக்கு கண்டனம் தெரிவித்து வருத்தம் அளிக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். உதயநிதி தனது உரையில் ஆபாசமாக எதுவும் யாரையும் குறிப்பிடவில்லை எனவும் பேசவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் பேசாத ஒன்றை பேசியதாக சிலர் பரப்பியதை சரிபார்க்காமல் அரசியல் கட்சி தலைவர்கள் சிலர் உதயநிதியை கண்டித்ததோடு பிரச்சனையை திசை திருப்புவது ஆகும் என்றும், உதயநிதி தவறுதலாக பேசக்கூடியவர் அல்ல, அப்படியே தவறுதலாக பேசினாலும் உடனடியாக மன்னிப்பு கேட்கும் இயல்புடையவர் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆட்சிக்கு வந்தது முதல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் நினைக்காமல் ரீல்ஸ் கிரியேட்டராகவே வலம் வருகிறார் முதலமைச்சர் எனவும், தனது பொறுப்பை உணர்ந்து இனியாவது செயல்பட வேண்டும், தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு கூடியவர்களை கைது செய்துள்ள திமுக தோழர்கள் அனைவரையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும், ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும், தொடர்ச்சியாக ஆணவம் அழியும் என்றும், இதற்காக விரிவுபடுத்தும் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஒரு சில கட்சி தலைவர்கள் உதயநிதி தொடர்பாக கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருப்பது என்பது வேதனை அளிக்கிறது எனவும், தவறாக பேசியிருந்தால் அவரே மன்னிப்பு கேட்கக்கூடியவர் என்றும்,
உதயநிதி ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் கைது நடவடிக்கை தொடர்பாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செலினா.